ஹாய் ஆல் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியாஸ் ஹோம் டோன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேரும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் வந்து ஒரு செல்ஃப் சாரீ ட்ரேப்பிங் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பல்லு ப்ளீட்ஸ் வந்து எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் வந்து நம்ம எப்படி வைக்கணும்னா, உங்களோட எவ்வளோ பெருசு வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற லென்த் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கணக்கு பண்ணிக்காங்க. நான் என்னோட ஆள்காட்டி விரல் வந்து எடுத்திருக்கேன். அந்த சைஸ் எனக்கு போதுங்கிறது. அப்புறம் செகண்ட் ப்ளீட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுவேன்னா, அந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்லேருந்து ஹாஃப் வந்து அது ஹாஃப் தான் எடுக்கணும். அப்போ வந்து செகண்ட் ப்ளீட் வந்து இந்த ஃபஸ்ட் ப்ளீட்டோட ஹாஃப் சைஸ் வந்து நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஒரு 8 ப்ளீட்ஸ் ஆர் 9 ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ குட்டியாக வச்சாலும் ஏசல் மோசலமாக எடுத்தாலும் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. பட் ஆனால் லாஸ்ட் ப்ளீட் வந்து நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு ப்ளீட் எவ்வளோ லென்த் எடுத்திருக்கீங்களோ அந்த அதே ஈக்குவல் சைஸில் வந்து லாஸ்ட் ப்ளீட் வந்து எடுத்துடணும். அப்போ தான் நம்ம உள்ளுக்குள்ளே வந்து எத்தனை ப்ளீட்ஸ் எடுத்தாலும் குட்டி குட்டியாக எடுத்திருந்தாலும் நமக்கு வந்து தெரியாது. 2 சைடும் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். நான் காமிச்சிருக்க மாதிரியே வந்து 2 சைடுமே பார்த்தீங்களா உள்ளே இருக்கிறது வந்து தெரியாது. அப்போ வந்து நீட்டாக இருக்கும். நமக்கு வந்து அயர்ன் பண்ணும்போதும் நீட்டாக தெரியும். அப்புறம் வந்து நீங்கள் வந்து அதே மாதிரி கீழே வரைக்கும் ஷோல்டர் லென்த் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே வரணும். சில பேருக்கு நெக்கில் வச்சு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஆறு சில பேருக்கு வந்து இந்தமாரி டோரில் வச்சு எடுக்கலாம். எனக்கு வந்து டோரில் வந்து ஹேங் பண்ணி எடுக்கிறத வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுமாரி உங்கள் ஷோல்டர் லென்த் வந்து நீங்கள் போட்டு லென்த் பண்ணி கரெக்ட் பண்ணி நீங்கள் இதுமாரி பின் பண்ணிக்கோங்க. இதுமாரி அயர்ன் பண்ணி கையிலேயே வச்சு நல்லா பின் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம எடுத்த ப்ளீட்ஸ் வரைக்கும் கரெக்டாக வந்துடும். டோரில் போட்டு எடுக்கும் போது வந்து இன்னும் நல்லா கம்ஃபர்டபுளாகவே வரும். இதுமாரி கையில் வச்சு நல்லா நீங்கள் வந்து ப்ளீட் பண்ணி நல்லா அயர்ன் பண்ணுற மாதிரி எடுத்துக்காங்க. அப்புறம் உங்களோட லென்த் வந்து பல்லுவோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னா, உங்களுக்கு நீலேருந்து ஒரு 5 இன்ச் கீழே மட்டும்தான் இருக்கணும். ஒரு அரல்ஸ் நீ லென்த் இருந்தாலே போதும். பிகாஸ் அப்போ தான் வந்து உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நிறைய ப்ளீட்ஸ் கிடைக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஒரு சிலர் வந்து கீழே வரைக்கும் வச்சுப்பாங்க. கீழே கால் வரைக்கும் வச்சா முன்னாடி வந்து ப்ளீட்ஸே கிடைக்காது. அண்ட் தென் செஸ்ட் ப்ளீட்டில் வந்து நீங்கள் வந்து எப்படி வைக்கிறீங்கன்னா, நெக்கொட்டி நீங்கள் வந்து கொண்டுட்டு போகக்கூடாது. அப்படி ஒரு சிலருக்கு வந்து கொண்டுட்டு போகும்போது நெக்கு கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். அப்படி கொண்டுட்டு போகாமல் உங்களோட செஸ்ட்லேருந்து ஹாஃபாக வந்து நீங்கள் கொண்டுட்டு போனீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. அதேமாரி ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். அதேமாரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் சைடு வந்து ஃபஸ்ட்டு ப்ளீட் நீங்கள் எடுத்திருக்க ஃபஸ்ட் ப்ளீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கணும் உங்களுக்கு வந்து. அப்போ தான் வந்து சைடு வந்து அடிக்காது. சைட் ப்ளீட்ஸ் வந்து சைடே அடிக்காது. நான் இந்த சொன்ன மாதிரி வச்சுருந்தா நெக்ஸ்ட்டு வந்து சைட் ப்ளீட்ஸை வந்து எப்படி எடுக்கணும்னா, நீங்கள் சாரியை சுற்றி கொண்டுட்டு வந்து லெஃப்ட் லெக்கில் வந்து உங்கள் ரைட் ஹேண்டை வந்து வச்சுருங்க. அங்கே வந்து பின் பண்ணிக்கிட்டிங்கனாலே உங்களோட சைட் ப்ளீட்ஸ்க்கு வந்து நிறையா சைட் ப்ளீட்ஸ் கிடைக்கிறதுக்கான அளவு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அங்கே வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கிளாத்தை வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகும். பார்த்தீங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் ஆகுது. அங்கேருந்து தான் நீங்கள் வந்து சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்திங்கன்னா நீட்டாக வரும். சென்டர் ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அளவு வந்து கரெக்டாக வரும். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதேமாரி அகலமாக வைக்கும் போது வந்து ப்ளீட்ஸ் வந்து நல்லா எப்படின்னா ப்ளஃபியாக வரும். நீங்கள் எனக்கு குட்டி குட்டியாக வேணும், நிறைய ப்ளீட்ஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு சிலரோட விருப்பம். நெக்ஸ்ட் வந்து இன்சைட் ப்ளீட் வந்து எப்படி எடுக்கணும்னா, நம்மளோட அளவுக்கு நம்மளே சுற்றி வச்சுப்போம். இதை விட இன்னொரு ட்ரிக் வந்து என்னென்னா, நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டோட லென்த்து தான், லெஃப்ட் எல்போலேருந்து ரைட் ஹேண்டு தான் நம்மளோட இன்சைடு ப்ளீட்டுங்க. இது நீங்கள் எந்த ஹேண்டுக்கு வச்சாலும், நீங்கள் யார் வச்சாலும் இதுதான் உங்களோட இன்சைடு அளவு. நீங்கள் வேணால் சுற்றி வேணால் பாருங்கள், இதுதான் உங்களோட லென்த்தாக வரும். அப்புறம் நம்ம எடுத்த ப்ளீட் எல்லாமே வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பல்லு லென்த் வந்து கனெக்ட் பண்ணணுமோ, உங்களோட எல்போ ஹேண்டு தான் உங்களோட வந்து செஸ்ட் ப்ளீட்ஸு ஃபுல்லாமே. நம்ம ஷோல்டர்லேருந்து இது போடுறோம்ல செஸ்ட் வரைக்கும், அதுதான் உங்களோட எல்போ ஹேண்டு தான் அளவு. அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து 1 இன்ச்சாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து அயர்ன் பண்ணிங்கன்னா வந்து நீட்டாக வந்துடும் உங்களோட பல்லு ப்ளீட்ஸ். அது மாதிரி சென்ட்ரல் ப்ளீட்ஸ் வரைக்கும் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ப்ளீட்ஸை வந்து நல்லா தள்ளி வச்சு கீழே வரைக்கும் அயர்ன் பண்ணிட்டு வந்துடுங்க. நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் எடுத்துருக்கோம்ல, அது வரைக்கும் வந்து நீங்கள் இந்தமாரி ப்ளீட்ஸை நல்லா தள்ளி வச்சு அயர்ன் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நீட்டாக அயர்ன் பண்ணுறது வந்து நல்லா கிடச்சிரும். அதுக்கப்புறம் சென்டர் ப்ளீட்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்ததை வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு நீங்கள் பின் பண்ணிங்கன்னா நல்லா விசிறி மாதிரி வரும். நீட்டாக இருக்கும் பார்க்குறக்கு, நிறையா ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதேமாரி வச்சு நீங்கள் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் அயர்ன் பண்ணிடுங்க. ப்ளஃபி ப்ளீட்ஸ் வேணும்னா ரொம்ப கீழே வரைக்கும் அயர்ன் பண்ணாமல் ஹாஃபோட வந்து அயர்ன் பண்ணிட்டிங்கனாலே ப்ளஃபி ப்ளீட்ஸ் வந்து கிடச்சிரும். நல்லா ஃபுல்லாக அயர்ன் பண்ணிட்டிங்கனாலே நீட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த சாரீ வந்து நான் அயர்ன் பண்ண சாரீ வந்து வியர் பண்ணியிருக்க பாருங்கள். நான் எதுவுமே சேஞ்ச் பண்ணலாம், அப்படியே வந்து எடுத்த ப்ளீட்ஸை வந்து நான் வந்து வியர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நீட்டாக எலகண்ட்டாக வந்திருக்கு பாருங்கள். சைட் ப்ளீட்ஸ் வந்து நிறையா வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சைட் ப்ளீட்ஸ் வந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.